ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த இடையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் ஏபிஐல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் தியரியா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். அடுத்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்டர்னலாக இருக்க ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை ஒரு ஃபியூச்சரையோ உங்களோட கரண்ட் கோடில் ஆட் பண்ணுறது வித்தவுட் ஹார்ட் கோடிங். ஐ மீன், புதுசாக நீங்கள் மறுபடியும் எழுதாமல் ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்கள ஒரு பார்ட் ஆஃப் கோடு, அந்த கோடை வந்து நீங்கள் இன்ஜெக்ட் மட்டும் பண்ணிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஒரு டிபெண்டன்சி பார்ட்டை உங்களோட கரண்ட் கோடில் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஷார்ட் ஃபார்மில் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான ஒரு கோட் எழுதி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடை ஒரு தடவையும் நீங்கள் க்ரெட் ஆப்ரேஷன் மேக் பண்ணுறப்போ ஒரு தடவையும், அதாவது கிரியேட், அப்டேட், ரீட், டெலீட் இருக்குல்ல. ஸோ இது ஒரு தடவையும் டேட்டாபேஸ் கனெக்ஷன் செப்பரேட்டாக மேக் பண்ணாமல் ஒரு தடவை நீங்கள் அதுக்கான கோடு எழுதிட்டு அது அப்படியே இங்கே இன்ஜெக்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களால் அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஸோ சேம் அதே லாஜிக் தான். இது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம செஷன் மேனேஜ் பண்ணுவோம்ல. ஸோ செஷன் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் டிபி கனெக்ஷன் நம்ம எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அங்கே, அப்புறம் ஆத்தரைசேஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்ட் எல்லா இடத்துலையுமே இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம எழுதுவோம்ல மெத்தட்ஸு, கிளாஸ், இது எல்லாமே அது எல்லாமே இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமா ரிப்பீட்டடாக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ஓவர்வியூ ஆஃப் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, அதில் ஃபங்க்ஷனல் லெவல் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு ஒன் லைன் மட்டும் கொடுக்குறேன். நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் லெவல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி எழுதியிருக்க ஒரு ஃபீச்சரை நம்மளோட கரண்ட் கோடில் ஆட் பண்ணிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேம் அதே மாதிரி தான். ஒரு கிளாஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறது. அடுத்தது சப் டிபெண்டன்சி. ஓகே, சப் டிபெண்ட் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ சப் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்குலாம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் ஞாபகம் வருதா? ஐ மீன், கிராண்ட் ஃபாதரு, அப்புறம் சைல்டு. ஸோ சைல்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், கிராண்ட் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குமா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்மள்ட்ட ஒரு 3 மெத்தட் வரிசையாக இருக்கும். ஒன்று வந்து சைல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று வந்து பேரண்ட்டு, இன்னொன்று வந்து கிராண்ட் பேரண்ட்டு. ஸோ இந்த சைல்டால பேரண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும், கிராண்ட் பேரண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கோட் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ சும்மா தியரி மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ சப் டிபெண்டன்சி இது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, குளோபல் லெவல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளோபல் லெவல் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு டிபெண்டன்சியை குளோபல் லெவலில் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம் எப்பெல்லாம் ரன் ஆகுதோ, ஐ மீன் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ சர்வர் எப்பெல்லாம் ரன் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த டிபெண்டன்சி ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் குளோபல் லெவல் டிபெண்டன்சி. நெக்ஸ்ட் வந்து ஈல்டு இல்லைன்னா ஜெனரேட்டர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈல்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கிளீனப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலர் கிளீனப் மாதிரி இல்லை ஒரு செட்டப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐ மீன், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிபெண்டன்சி ஒரு ரிக்வஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி, போனதுக்கு அப்புறமா. இப்போ நான் வந்து ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணி வச்சிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை என்னோட கரண்ட் கோட், என்னோட கரண்ட் என் பாயிண்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த என் பாயிண்ட் ஹிட் பண்ணும்போது அந்த என் பாயிண்ட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டிபெண்டன்சி வந்து ஒரு தடவை இம்போர்ட் ஆகிட்டு அதில் இருக்க பாதி பார்ட் வரையும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட என் பாயிண்ட் ஹிட் ஆகிட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா அகெயின் அந்த டிபெண்டன்சி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் பார்ட்ல வந்து இது பாஸ் பண்ணிட்டு அகைன் ரிசூம் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து ஈல் லெவல். ஸோ இப்போ நம்ம தியரியா ஓரளவு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எழுதவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் டிபெண்டன்சி, அதாவது ஃபங்க்ஷனல் லெவல் டிபெண்டன்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனல் லெவல் ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனல் லெவல் டிபெண்டன்சி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். நம்ம எப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ எதுனாலும் இம்போர்ட் பண்ணிக்கணுமா? ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐயா, ஃபாஸ்ட் ஏபிஐ. ஸோ நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் பண்ணியாச்சு. இதோட சேர்த்து நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண போறோம்ல. ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்கு, டிபெண்ட்ஸ் அப்படின்னு. இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ எனக்கு டிஇன்னு போட்டோனே வந்துருச்சு. ஸோ நான் அப்படியே என்ட்ரு கொடுத்துக்கிறேன், டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான், ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐ. நெக்ஸ்ட்
நான் வந்து ஃபங்க்ஷனல் லெவல் டிபெண்டன்சின்னு சொன்னேன்னா, ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் இல்லைனா ஃபங்க்ஷனை நம்ம டிபெண்டன்சியா நம்மளோட கரண்ட் கோட்ல ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்றேன்னா, ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். அட் ஆப் டாட் கெட். சும்மா நான் இதுல பெரிய லெவல்ல எல்லாம் கிரியேட் பண்ண போறதில்ல. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இதுல இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இல்லைனா டிஸ்ப்ளே அப்படின்னு கொடுக்கலாம். டிஸ்ப்ளே. ஓகேவா? ஸோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்க போகுது. அசிங்க்ரோனஸ் ASYNC அசிங் டெஃப். இதோட மெத்தடோட நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கும் டிஸ்பிளேனே கொடுக்கலாம். இல்லை DAS அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ டிபெண்டன்சி இது என்ன பண்ண போகுதுன்னா, எனக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் எது ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, இப்போதைக்கு சும்மா மெசேஜ் அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெசேஜ் திஸ் இஸ் ஃப்ரம் டிஸ்பிளே எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதான் ஒரு பேசிக் லெவலான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஐ மீன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி கிரியேட் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது செப்பரேட் சின்டெக்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நார்மலாக நம்ம பைத்தானில் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். டெஃப் ஒரு ஃபங்க்ஷனோட நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நான் டிபி கனெக்ஷன் அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ டிபி கனெக்ஷனுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் டிபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள ஒண்ணுமே நான் கொடுக்க போறதில்ல. ரிட்டர்ன் டிபி கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி, இல்லைனா ரிட்டர்ன் போட்டு டிபி கனெக்டட் அப்படின்னு கொடுக்குறேன் ஜேசன் ஃபார்மேட்ல. டிபி கனெக்டட் இதையும் கோட்ஸ்ல கொடுக்கணுமா? ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷனு. அதில் வந்து டிபி கனெக்டடுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என் பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இது எப்படி ப்ரோ இந்த இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷனை என்னோட என் பாயிண்ட்ல இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த கீவேர்டு மூலியமா தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். சும்மா ஏ எனக்கு வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டு DICT அப்படின்னு போட்டுக்கிறேன் டிக்ஷனரி. இதுக்கப்புறமா நம்ம இந்த டிபிங்கிற ஃபங்க்ஷனை இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இதுக்குள்ள எனக்கு என்ன மெத்தடை நான் இம்போர்ட் பண்ணணுமோ அந்த மெத்தடை கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் டிபியை தான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ டிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் லோடான டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நான் ஆல்ரெடி என் பாயிண்ட் ஒன்று ஆல்ரெடி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். இதோட சேர்த்து கமா போட்டு நான் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். டிபி ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே கனெக்டட் நான் போட்டிருக்கேன்ல. ஸோ அந்த மெசேஜ் எனக்கு வரணும். டிபி அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ டிபி அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன். இது கோலன் வச்சுட்டு இப்போ இங்கே டிபி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கேன். அந்த டிபி ஸ்டேட்டஸ்ல நான் எதுவுமே போட போறதில்ல. இந்த நம்ம ஏன்னு ஒரு வேரியபிள் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த வேரியபிளை தான் அப்படி இங்கே போட்டுக்கிறேன். இந்த ஏங்கிற வேரியபிள் என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த டிபெண்டன்சி ஃபங்க்ஷனல் லெவல் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமா, இந்த டிபெண்ட்ஸ் கீவேர்டு மூலியமா இந்த டிபிங்கிற ஃபங்க்ஷனில் என்ன நடக்குதோ அதை எடுத்து கால் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதை நான் இப்போ அப்படியே ரன் பண்ணுறேன். மெயின் ரீலோட். ஸோ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ப்ரௌசரில். /docs. ஸோ இப்போ எனக்கு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு என் பாயிண்ட் வந்துருச்சு. இதுக்குள்ள டிஸ் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு, கெட் மெத்தட் இது. ஸோ நான் ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்னோட மெசேஜ்ங்கிறது வந்துருச்சு, அடுத்து டிபி ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் ப்ரீவியஸாக என்னோட என் பாயிண்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சிட்டேன். பட் ஆனால் இந்த ஏ பாருங்களேன், இந்த ஏங்கிற இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, டிபி கனெக்டட் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இந்த டிபி கனெக்டட்ங்கிறது எங்க இருக்கு நமக்கு, இந்த டிபிங்கிற மெத்தட்குள்ள இருக்கா. ஸோ இங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, டிபி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமா ஏங்கிற வேரியபிள்ல லோட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஃபங்க்ஷனல் லெவலுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளாஸ் லெவல் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ இதை நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன் இந்த பார்ட் மட்டும். ஸோ கிளாஸ் லெவல் ஸோ ஃபங்க்ஷனல் லெவலுக்கு நமக்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் லெவலுக்குமே நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் மூலியமா டிபெண்டன்சி வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து வேற எதையுமே கமெண்ட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளோட ஆப்பும் அப்படிங்கிறதும் இருக்கு, ஆப் அந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்கு. ஸோ நான் வந்து இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸோட நேம் வந்து யூசர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கிளாஸ் யூசர்
ஸோ இந்த யூசர்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்க போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா நேமையும் ஏஜையும் நான் அசைன் பண்ண போறேன் ஓகேவா ஸோ டெஃப் init self டாட் நேம் ஈக்குவல் டு என்ன நேம் கொடுக்கலாம்னா கோட் சால்வ் எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஏஜ் வந்து ஒரு 22 அப்படின்னு கொடுத்துக்கலாம் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எழுதியாச்சு நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மொத்த கிளாஸையே ரிட்டர்ன் பண்ணும் எப்படின்னா டெஃப் கெட் யூசர் அப்படிங்கிறது அந்த மெத்தடோட நேமு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ரிட்டர்ன் மட்டும்தான் ஸோ ரிட்டர்ன் யூசர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம் ஓகேவா ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் லெவல்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை டேரெக்டாக இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமா இம்போர்ட் பண்ணிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் இங்கே கிளாஸ் லெவலுங்கிறதுனால சேம் அதே மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தட் வந்து இந்த கிளாஸை தான் ரிட்டர்ன் பண்ணுது ஓகேவா ஸோ அகெயின் நான் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன் அட் ஆப் டாட் கெட் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த கெட்குள்ள ஸோ என்ன கொடுக்குறேன்னா யூசர் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துக்கலாமா ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டா ஸோ இதுதான் என்னோட எண்ட் பாயிண்டோட நேமு இதுக்குள்ள சிங் டெஃப் ஃபங்க்ஷனோட நேம் என்ன கொடுக்கலாம்னா சேம் அதே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துக்கலாம் இதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ இதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்க போகுது ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் நம்ம ஃபங்க்ஷன் லெவலுக்கு என்ன பண்ணியிருப்போம் டேரெக்டாக இந்த டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அப்படியே இங்கே கொடுத்துருப்போமா ஸோ சேம் இங்கேயுமே அதே மாதிரி தான் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ப்ரீவியஸாக டேட்டா டைப் என்ன போட்டிருந்தோம் டிக்ஷனரி அப்படிங்கிறது போட்டிருந்தோமா ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஜேசான் ஃபார்மேட் அதனால டிக்ஷனரி அப்படிங்கிறது போட்டிருந்தோம் இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் தானே ரிட்டர்ன் பண்ண போகிறேன் ஸோ இதையே நான் ஒரு டேட்டா டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே யூசர் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் ஓகேவா ஸோ யூசர் அடுத்தது சேம் அதே மாதிரி இங்கே மெத்தடுக்கு எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் டிபெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்மளோட இந்த மெத்தடை கொடுத்துக்கலாம் ஐ மீன் கெட் யூசர் அப்படிங்கிற மெத்தடை வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்குள்ள கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ நேம் என்னன்னா யூசர் டாட் நேம் ஸோ யூசருங்கிறது தான் நம்மளோட இது ஐ மீன் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ஸோ அந்த யூசருக்கு பதிலாக நம்ம இங்க என்ன கொடுத்துக்கலாம்னா ஏ டாட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ அதோட சேர்த்து ஏஜ் வந்து ஏ டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நம்ம யூசர் ஏன் எப்போ கொடுக்கணும்னா நம்ம இந்த கிளாஸை டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது பட் ஆனால் நம்ம இங்கே டிபெண்டன்சி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஏ மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையுமே கொடுத்தாச்சு இப்போ கிளாஸ் லெவல் டிபெண்டன்சிக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடில் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸை தென் ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரன் ஆயிடுச்சு இங்கே நான் அப்படி போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் எனக்கு இங்கே மாறிடுச்சு ஓகே ஸோ இப்போ வந்து ட்ரைட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன் பாருங்களேன் ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே எனக்கு நேம் வந்து கோட் சால்வ் எக்ஸிக்யூட்னு வந்துருச்சு ஏஜ் வந்து 22 அப்படின்னு வந்துருச்சா இங்கே பாருங்களேன் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறோம் ஹிட் பண்ணுறப்ப இந்த ஏங்கிற வேரியபிளில் இந்த யூசருங்கிற கிளாஸ் மூலியமா இருக்க டிபெண்டன்சி ஐ மீன் யூசருங்கிற கிளாஸ் தான் இதோட டேட்டா டைப்பு ஸோ இந்த டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் மூலியமா இந்த கெட் யூசர் அப்படிங்கிற இந்த டிபெண்டன்சி இருக்குல்ல ஐ மீன் இந்த மெத்தட் இருக்குல்ல இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா இந்த யூசர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஹிட் பண்ணி இதோட மொத்த டேட்டாவையும் இப்போ ஏல லோட் ஆகிடும் லோட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஏ மூலியமா நம்ம நேமையும் ஏஜையும் பிரிச்சு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த கிளாஸ் லெவல் டிபெண்டன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபெண்டன்சி என்னன்னா குளோபல் லெவல் டிபெண்டன்சி ஸோ நான் இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பாட்டை ஸோ இந்த குளோபல் லெவல் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பெல்லாம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோமோ ஐ மீன் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டோம் எப்படின்னா இருங்களேன் ஒரு நிமிஷம் குளோபல் லெவல் ஓகேவா ஸோ எப்போல்லாம் அப்படின்னா இப்போது இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ நீங்கள் வந்து செஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் செஷன் யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து அந்த செஷனுக்கு எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணால் தான் ஒர்க் ஆகிற மாதிரி வைப்பீங்களா இல்லை நீங்கள் எப்போல்லாம் அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த செஷன் மேனேஜ்மெண்ட் நடக்கணுமா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த குளோபல் லெவல் டிபெண்டன்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குளோபல் லெவல் டிபெண்டன்சிக்கும் சேம் அதே மாதிரி தான் நம்ம கிளாஸ்னால் என்ன பண்ணோம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் வந்து டிபெண்டன்சியை யூஸ் பண்ணோம் மெத்தட்னா நம்ம என்ன பண்ணோம் ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை வந்து டிபெண்டன்சியாக யூஸ் பண்ணோமா ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
நம்மளோட ஆப்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்ல. ஸோ இதை வச்சு தானே நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்றோம். ஸோ இந்த இடத்துட்ட என்னோட டிபெண்டன்சியை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அது எப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த இடத்துல நான் அதில் ஆட் பண்ணி தர்றேன். சேம் அதே மாதிரி நான் இப்போதைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா என்னோட செஷனுக்குனே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ டெஃப் வெரிஃபைட் டோக்கன் அப்படிங்கிறதுனால விஆர்டிஓகே அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன். வெரிஃபைட் டோக்கன் அப்படிங்கிறத என்னோட மெத்தட் நேம். ஸோ இதுக்குள்ள டோக்கன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. ஸோ எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டாக நான் 1 2 3 அப்படிங்கிறதே செட் பண்ணிடுறேன். ஸோ நான் இது குளோபல் லெவல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து செஷன் மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ இஃப் டோக்கன் நாட் ஈக்குவல் டு 1 2 3 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்வாலிட் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்து வரணும். ஸோ ரிட்டர்ன் இன்வாலிட் மெசேஜ்னே கொடுத்துடலாமா? இல்லை ரிட்டர்ன் வேணாம், நம்ம ரைஸில் கொடுக்கலாம். அப்போ தான் வந்து எரர் வர மாதிரி தெரியும். ரைஸ் எக்ஸப்ஷன் இதுக்குள்ள இன்வாலிட் டோக்கன் அப்படின்னு கொடுக்கலாமா? நம்ம தப்பாக பாஸ் பண்ணால் தான் இந்த இது ஒர்க் ஆகும். நம்ம டேரெக்டாகவே இதில் டிஃபால்ட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ நோ ப்ராப்ளம் இந்த இடத்த பொறுத்த வரையும். பட் இருந்தாலும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறதையும் போட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம குளோபல் லெவல் டிபெண்டன்சிக்கு இங்கே ஆப்பில் ஆட் பண்ணணும்னு சொன்னல. ஸோ இங்கே ஆப் போடுறதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு குளோபல் லெவலுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்குள்ளே நான் எழுதல, நார்மலாக தான் நான் எழுதுறேன். ஸோ இந்த இதில் எப்படி எழுதுறோம் அப்படின்னா இதில் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி இதுக்குள்ள நம்ம டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை அகைன் யூஸ் பண்ணி டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெரிஃபை டோக்கன் அப்படிங்கிற மெத்தடை, இந்த வெரிஃபை டோக்கன் அப்படிங்கிற மெத்தடை நான் ப்ரோக்ராம் ரன் ஆகும் போதே இங்கே வந்து கால் பண்ணிடுறேன். ஐ மீன் இன்ஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ வெரிஃபை டோக்கன் அப்படிங்கிற மெத்தட் எப்பெல்லாம் நான் இந்த ஆப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு இந்த வெரிஃபை டோக்கன் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நான் ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் என் பாயிண்ட் தான். ஸோ ஆப் டாட் கெட் ஆஃப் இதுக்குள்ள டிஸ்பிளேன்னு மட்டும் கொடுக்குறேன். டிஸ்பிளே ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற என் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ள ஒரு மெத்தடு சிங்க் டெஃப் இது வந்து என்ன மெத்தட் கொடுக்கலாம்? இதுக்கு நேமு இதுக்கு டிஸ் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் ஹலோ, சும்மா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டு ரிட்டர்ன் மெசேஜ் ஹலோ. ஸோ இங்கே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெத்தடையுமே டைரெக்டாக நம்மளோட என் பாயிண்ட்குள்ளே இம்போர்ட் பண்ணல. பட் ஆனால் நம்மளோட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம ரன் பண்ணுறோம்ல இந்த மெயின் ஆப் அப்படின்னு போட்டு, ஸோ இந்த ஆப் நான் எப்போல்லாம் போட்டு ரன் பண்ணுறனோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த வெரிஃபை டோக்கன் அப்படிங்கிற மெத்தட் வந்து இதில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலயமா இன்ஜெக்ட் ஆகிட்டு எனக்கு இந்த இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதை இப்படி என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்னோட ப்ரௌசரில் போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு டிஃபால்ட் வேல்யூ 1 2 3 அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இப்போ பாருங்களேன், டிஃபால்ட் வேல்யூ 1 2 3 4 1 2 3 இருக்கு. இதை நான் எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே எனக்கு மெசேஜ் ஹலோ வந்துருச்சு. சப்போஸ் நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 1 2 மட்டும் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எனக்கு இன்டர்னல் சர்வர் தான். ஏன் அப்படின்னா பேக்கெண்டில் வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கும் இன்வாலிட் டோக்கன் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம ரைஸ் கொடுத்துருக்கிறதுனால இன்வாலிட் டோக்கன் அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்திருக்கு. இதே நம்ம இந்த ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தோம்னா நமக்கு அங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செஷன் நீங்கள் வேலிடேட் பண்ணுறப்போ மொத்தமா அந்த ஆப் எப்பெல்லாம் ரன் ஆகுதோ அப்பெல்லாம் அதை நீங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த குளோபல் லெவல் டிபெண்டன்சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிபெண்டன்சி என்ன அப்படின்னா சப் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான். ஸோ நான் இதை அப்படியே இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நமக்கு இந்த ஆப் மட்டும் தேவை. ஸோ இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மல்டி லெவல் டிபெண்டன்சி நார்மலாக நமக்கு எப்போதும் இருக்க டிபெண்டன்சிஸ் மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து நான் எதுவுமே இங்கே இம்போர்ட்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ இதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு இருக்க மாதிரியே ஆப் ஃபாஸ்ட் ஏபிஐன்னு மட்டும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் இது இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன் என்னோட ப்ரோக்ராமை. இங்கே வந்து மல்டி லெவல் டிபெண்டன்சி சப் டிபெண்டன்சிஸ் சப் லெவல் டிபெண்டன்சி. ஓகேவா? ஸோ சப் லெவல் டிபெண்டன்சினா
மல்டிப்புளா நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம். இப்ப பாருங்களேன். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஆப் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2 மெத்தட் கிரியேட் பண்றேன். ஒண்ணு வந்து கிராண்ட் பேரண்ட், இன்னொன்னு வந்து பேரண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஃப் என்ன போடலாம் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிறதுனால ஜிபி அப்படின்னு போட்டுடலாம். இதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் மெசேஜ் மெசேஜ் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். அது யாருக்குன்னா பேரண்ட்டுக்கு. ஸோ டெஃப் பேரண்ட் ரிட்டர்ன் மெசேஜ் JSON ஃபார்மேட் மெசேஜ் ஃப்ரம் பேரண்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரம் பேரண்ட். இப்போ நம்ம மல்டி லெவல் டிஃபரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இது வந்து கிராண்ட் பேரண்டா இருந்துச்சுன்னா இந்த பேரண்ட் கிளாஸ் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இது டெரைவ் ஆயிருக்குமா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுக்கு டெரைவுக்கு பதிலாக நம்ம இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஈக்குவல் டு டிபெண்ட்ஸ். இந்த டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் மூலியமா என்னோட கிராண்ட் பேரண்ட் மெத்தடை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிராண்ட் பேரண்ட். இதுக்கு அப்புறமா இதோட சேர்த்து நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டிபி ஜிபி, அதாவது இந்த ஏ அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஜேசான் ஃபார்மேட்லேயே வந்துடும். அதே நேரத்தில் நமக்கு இந்த ஏவும் ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து இங்கே போட்டாச்சு, அது ரிட்டர்ன் பண்ணுது. ரெண்டாவது பேரண்ட்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா இந்த கிராண்ட் பேரண்ட் மெத்தடை இங்கே டிபெண்டன்ஸ் மூலியமா டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிக்குது. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா இது அதையும் சேர்த்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அட் ஆப் டாட் கெட் ஆஃப். இது கூட என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்குள்ளே எனக்கு ஒரு மெத்தட் இருக்க போது டெஃப் சைல்டுன்னு கொடுத்துக்கலாமா? சைல்டு. ஸோ இந்த மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட கிராண்ட் பேரண்ட்டை இம்போர்ட் பண்ணாமல் இந்த பேரண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த பேரண்ட் அப்படிங்கிற டிபெண்டன்சியை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஏ வேணாம், பின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். பி அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பி மூலியமா இந்த பிஏ அப்படிங்கிற பேரண்ட் மெத்தட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இங்கே டிபெண்டன்சியை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிஏ str ஈக்குவல் டு டிபெண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ பிஏ அப்படிங்கிறத போட்டோம்னா எனக்கு என்ன நடக்கும்னா இந்த சைல்டு மூலியமா இந்த பேரண்டோட டேட்டாவும் எனக்கு இப்போ வரும், இந்த கிராண்ட் பேரண்டோட டேட்டாவும் எனக்கு வரும். இப்போ பாருங்களேன். ஸோ இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நான் எதையுமே ஆட் பண்ணல, இந்த பி அப்படிங்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் மெசேஜ் மெசேஜ் அப்படின்னு போட்டு இதில் பி அப்படிங்கிறத மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் வேறு எதுவுமே பண்ணல. இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே சைல்டு அப்படிங்கிற மெத்தட் வந்துருச்சா? ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இதை ட்ரைட் அவுட் நான் கொடுத்தோன்னே எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு, ஃப்ரம் பேரண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சா? இங்கே கிராண்ட் பேரண்ட் வந்து நமக்கு இம்போர்ட் ஆகலையா? ஸோ இது ஏன் ஆகலை? இங்கே நம்ம டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறதுனால ஆகலை, ஐ மீன் இது தனியாக யூஸ் பண்ணுறதுனால ஆகலை. இந்த இடத்துல ஒரு எஃப் போட்டால் கரெக்ட் ஆயிடும். இல்லைன்னா இது ஃபுல்லாக தூக்கிட்டு ஒரு சிங்கிள் மெசேஜாகவே நம்ம கொடுத்துடலாமா? இதையுமே காலமாக கொடுத்துடலாம். ஸோ ஃபார்மேட்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வரும். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரைட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே இப்போ வந்துருச்சா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சா? ஸோ இந்த மெசேஜ் தான் நம்மளோட அவுட்டர் மெசேஜ். அதுக்குள்ள மெசேஜ் ஃப்ரம் பேரண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சா? ஸோ அந்த மெசேஜ் ஃப்ரம் பேரண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது மூலியமா இந்த கிராண்ட் பேரண்டோட மெசேஜும் இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமா இம்போர்ட் ஆகிட்டு அந்த டேட்டாவும் எனக்கு இங்கே வந்துருச்சு பாருங்களேன், மெசேஜ் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து சப் லெவல் டிபெண்டன்சி. ஐ மீன் 2 to 3 மெத்தட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெத்தடையும் நீங்கள் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பிஏ அப்படிங்கிறது கிராண்ட் பேரண்ட்டை அப்படியே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி
மேல நிறைய மெத்தட் இருந்தாலும் அந்த மெத்தடையுமே நீங்க டைரக்டா அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். லாஸ்டா நீங்க என்ன மெத்தட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு எல்லா மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சப் லெவல் டிபெண்டன்சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஈல்டு லெவல் டிபெண்டன்சி. ஓகேவா? ஸோ ஈல்டு லெவல் டிபெண்டன்சினா ஆல்ரெடி நான் சொன்னேன், ஓரளவு தியரி மாதிரி சொன்னேன். ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஈல்ட் லெவல் டிபெண்டன்சியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாஸ் பண்ணி வச்சு ரிஸ்யூம் பண்ணுறத வந்து ஈல்ட் லெவல் டிபெண்டன்சியாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மெத்தட் இருக்கு, அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்றேன். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆனோடனே எனக்கு ஒரு பார்ட் ரன் ஆயிரும். ரன் ஆகி முடிச்ச உடனேயே அடுத்து அந்த எண்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகும். அப்போ அந்த டைம்ல என்னோட மெத்தட் வந்து ஸ்டாப்ல இருக்கும். அகைன் எனக்கு என்ன ஆகும்னா, அந்த எண்ட் பாயிண்ட் ஹிட் ஆகி அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரிமைனிங் பார்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் இதுக்குமே வந்து எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த ஃப்ரம் இந்த ஆப் இது ரெண்டு மட்டும் போதும். இதோட சேர்த்து நான் வந்து இங்கே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் நான் இது வந்து ஒரு எப்படி எழுதலாம், ஒரு லைப்ரரி மாதிரி எழுதலாமா? ஸோ லைப்ரரி மாதிரி நான் இங்கே எழுதுறேன். இப்போ லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம இம்ப்ளோட் பண்ணுவோம், யூஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் லைப்ரரினா என்னன்னா நார்மலாக நம்ம புக் வச்சுட்டு எடுப்போம்ல, ஸோ அந்த லைப்ரரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பைத்தான் லைப்ரரின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ என்னன்னா பாரோ பண்ணுறேன் புக்கை. ஸோ பாரோ புக் அப்படின்னு போடுவா. ஸோ பிபி அப்படின்னு போட்டுக்கிறேன். இது என்னோட மெத்தடு. ஸோ பிபி. ஸோ இந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா எனக்கு வந்து ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் ஆகணும். என்ன டேட்டா அப்படின்னா புக் டேக்கன் ஃப்ரம் ஷெல்ஃப் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும், இல்லை புக் டேக்கன் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ புக் டேக்கன் ஃப்ரம் லைப்ரரி, எல்லாம் செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எதனால் நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னா, இது அந்த பாஸ் ரிசியூம் கான்செப்ட் இருக்குல்ல, அது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெத்தட்குள்ளே புக் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளே ஃபாஸ்ட் ஏபிஐ புக் அப்படின்னு போடுறேன். ஃபாஸ்ட் ஏபிஐ புக். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஃபாஸ்ட் ஏபிஐ புக்குன்னு போட்டேன். இதுக்கப்புறமா அந்த ஈல்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஈல்ட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த ஈல்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். YIELD. இந்த ஈல்டில் இந்த புக்கை மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். புக் அப்படிங்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அகெயின் நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா புக் ரிட்டர்ன்டு டு செல்ஃப் அப்படின்னு போடுறேன். ஸோ புக் டேக்கன் ஃப்ரம் நீங்கள் எழுதியிருக்கேன்ல, ஸோ அதே மாதிரி புக் ரிட்டர்ன்டு டு செல்ஃப் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு, இந்த ஈல்டுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரன் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியும். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு டேரெக்டாக இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அட் ஆப் டாட் கெட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த எண்ட் பாயிண்ட்ல ஸோ நான் வந்து ரீட் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எண்ட் பாயிண்ட்ல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் ரீட் புக். ஸோ இதான் என்னோட மெத்தட் நேமு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் சேம் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஸ்ட்ரிங் தான். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டிபெண்டன்சி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே சேம் டிபெண்ட்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி இங்கேயும் சேம் இதே மாதிரி இந்த நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம்ல ஃபங்க்ஷனல் லெவல் டிபெண்டன்சி, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது போட்டுட்டு ரிட்டர்ன் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் மெசேஜில் நான் வந்து எஃப் அப்படின்னு போட்டு ரீடிங், அதாவது இந்த ஃபார்மேட்டிங் தான் ரீடிங் அப்படின்னு போட்டு இதோட சேர்த்து என்னோட புக் அப்படிங்கிறது என்ன புக் அப்படிங்கிறத போட்டுறேன். ஸோ அந்த புக்குக்கு பதிலாக இங்கே ஏ இருக்கா, ஸோ ஏ அப்படிங்கிறத போட்டுறேன். இங்கே நம்ம மேலே தான் நமக்கு புக்கு, இந்த இடத்த பொறுத்தவரை ஏ தான். நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஐ மீன் சேவ் பண்ணிவிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என் பாயிண்ட் மாறிடுச்சா ரீட் அப்படிங்கிறது. ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ நான் எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே ரீடிங் ஃபாஸ்ட் ஏபி புக்குன்னு வந்துருச்சு. அந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுக்கல, அதனால அப்படி வருது. ஸோ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட்டு இந்த டெர்மினல்ல நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வரும். இங்க பாருங்களேன், இந்த டெர்மினல் ஐ மீன் ஸ்வாகர்ல நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரது மட்டும் தான் வரும். இந்த டெர்மினல்ல நமக்கு ரெண்டு விஷயம் ஒன்றும் ஒர்க் ஆயிருக்கு. ஒன்று என்னது, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஏபி புக் அப்படிங்கிறது ஐ மீன் புக் டேக்கன் ஃப்ரம் செல்ஃப் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது புக் ரிட்டர்ன் டு செல்ஃப் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் என் பாயிண்ட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பாஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பாஸுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் டைமை இம்போர்ட் பண்ணி என்ன டைமுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம்ல. டேட்
சாரி, அதை நம்ம டைரெக்டாக இப்படி இம்போர்ட் பண்ண முடியாதா? ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம். ஸோ இம்போர்ட் டேட் டைமா, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட் டைமே என்னோட டேட் டைமையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? டேட் டைம் டாட் நவ் அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணிடுறேன் இங்கே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இந்த புக்கு ரிட்டர்ன் ஆகுது இல்லை, இந்த இடத்துலையும் அந்த டேட் டைமை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். டேட் டைம் டாட் நவ். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த என் பாயிண்ட் ஹிட் ஆகிறப்பையும் எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி போட்டால் நான் வர முடியாது. ஸோ நான் இதுக்குள்ளே எழுதிடவா? எஃப் அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே வந்து என்னோட டேட் டைமை நான் எழுதிடுறேன். டேட் டைம் டாட் நவ். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜோட சேர்த்து அதுவும் ஒரு கீ மாதிரியே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே பாருங்களேன். ஸோ எனக்கு என்னோட ரிக்வஸ்ட்டோட சேர்த்து டைமும் பிரிண்ட் ஆயிருச்சா? ஸோ இப்போ பாருங்களேன், இதை நான் இங்கே ரைட் சைடில் வச்சுக்கிறேன். சாரி, இப்போ இங்கே பாருங்களேன், எனக்கு இங்கேயும் டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒன்று புக் டேக்கன் ஃப்ரம் செல்ஃப்னு வந்திருக்கு, அதுக்கப்புறமா புக் ரிட்டர்ன் டு செல்ஃப்னு வந்திருக்கு. இங்கே வந்து இந்த மில்லி செகண்ட்ஸை நோட்ஸ் பண்ணீங்களா? இங்கே வந்து 16:31:04:33 இருக்கா? ஸோ 33:1 இருக்கா இந்த லாஸ்ட்ல? இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஆனதுக்கு அப்புறமா இங்கே 4:1 தானே வந்திருக்கு. இடையில உள்ள அந்த 10 மில்லி செகண்ட் எங்கே போச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், இங்கே உங்களுக்கு தெரியுதா 3:34ன்னு வந்திருக்கா? இந்த 3:31 பிரிண்ட் ஆயிருக்கு. ஐ மீன் புக் டேக்கன் ஃப்ரம் செல்ஃப்ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஈல்டு மூலியமா அகைன் நம்ம என் பாயிண்ட் போயிட்டு ஒர்க் ஆகி ஹிட் ஆனோன்னே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மெசேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது பிரிண்ட் ஆனதுனால, ஸோ அது பிரிண்ட் ஆனதுனால 3:34 அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்திருக்கா? ஸோ அந்த பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா அகெயின் நமக்கு இந்த ஈல்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா உள்ளது ரிசியூம் ஆயிருக்கு. ஸோ ரிசியூம் ஆனோடனே புக் ரிட்டர்ன் டு செல்ஃப்னு வந்து 3:41 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈல்டு டிபெண்டன்சி வந்து ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.